தமிழ்நாடு ஹைட்ராலிக் மற்றும் எர்த்மோஸ் ஆபரேட் நல சங்கத்தில் பயணிக்கும் அனைத்து மாவட்ட நிர்வாகிகளும் மாநில நிர்வாகிகளும் சங்கம் சார்ந்த உறவுகளுக்கும் எனது காலை வணக்கம். நான் தென்காசி மாவட்ட தலைவர் மற்றும் நலவாரிய செயலாளராக பணி வைத்துக் கொண்டிருக்கிறேன். நிறுவன தலைவர் ஐயா திரு தாமி செல்வமூர்த்தி அவர்கள் கூறியது போல் 28/12/2024 அன்று நடக்கவிருந்த மாநாடு நமது பொன்குமார் அவர்கள் வராத காரணத்தினால் தேதி தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. தேதி என்னென்றால் 8/12/2024 அன்று நடைபெற உள்ளது. தேனி மாவட்டத்தில் அனைத்து மாவட்ட நிர்வாகிகளும் மற்றும் உறுப்பினர்களும் மற்றும் நம்ம தொழில் சார்ந்த உறவுகளும் அனைத்தும் வந்து இந்த மாநாட்டை சிறப்பிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஏன் இந்த மாநாடு அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாநாடுடைய பெயரே தொழிலாளர் பாதுகாப்பு மாநாடு. தொழிலாளருக்கான பாதுகாப்பு எந்த வகையில் எப்படி என்று தெரிய வேண்டும் என்றால் அந்த மாநாட்டில் கலந்து கொண்டு ஒவ்வொருத்தருடைய கோரிக்கைகள் மற்றும் நிபந்தனைகளை கூறி அதற்கு தகுந்தாற்போல் நமது திட்டங்களை வெளிப்படுத்தி இந்த அரசாங்கத்திற்கு நம்மளுடைய பலத்தை தெரிவிப்பதற்காக இந்த மாநாடு அமையும் என்று தெரிவிக்கிறேன். ஏனென்றால் ஒவ்வொரு காலகட்டங்களிலும் நமது நிர்வாகிகள் நிறுவன தலைவர்கள் ஒவ்வொரு கோரிக்கைகளும் வைத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த கோரிக்கைகள் சில பேர்கள் நிறைவேற்றுகிறார்கள், சில பேர்கள் அது அலட்சியப்படுத்துகிறார்கள். அதல்ல, எனக்கு சென்னையில் ஆர்டிஓ முன்னிலையில் ஒரு சர்டிஃபிகேட் வழங்கப்பட்டது. அதனுடைய இந்த சர்டிஃபிகேட் எல்லாரும் என்னதுப்பா இது ஒரு பேப்பர் தான் அப்படின்னு நினைத்தார்கள் என்றால் நம்மளுடைய அறியாமை தான். நான் விருதுநகர் ஆர்டிஓ ஆஃபீஸில் செல்லும்போது அங்கே இருந்த ஆர்டிஓ அலுவலகத்தில் இன்ஸ்பெக்டர் அவர்கள்ட்ட காட்டினேன். அதற்கு பிறகு பிரபலியமான ஒரு ஆர்டிஓ அவர்கள், அதுவும் திறமையான ஆர்டிஓ அவர்கள் உங்கள் சங்கம் சார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இந்த சர்டிஃபிகேட் வழங்கப்பட்டதனால் நான் பரிந்துரை பண்ணி உங்களுக்கு லைசன்ஸ் வழங்குகிறேன் என்று மிக தெளிவாக கூறியுள்ளார். கூறியது பிறகு மறுநாளே எங்களுக்கு ஹைட்ராலிக் லைசன்ஸ் தருவதற்கான எல்லா ஆயத்தமாகிவிட்டது, தந்துவிட்டார்கள் விருதுநகர் ஆர்டிஓ ஆஃபீஸில். அதுபோல் எந்த ஒரு நிகழ்வும் இது எதற்காக, இது ஒன்றும் பிரச்சனை இல்லையா, இது ஒன்றும் சும்மா தானே அப்படின்னு நினச்சி அலட்சியப்படுத்தாமல் ஒவ்வொரு நிகழ்வும் நமது நிறுவனம் சார்ந்த நடக்கும் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் கலந்து கொண்டு அதில் தரும் நலன்களை பலன்களை பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது நிறுவன தலைவர் அறிவித்துள்ளார்கள், ஒவ்வொரு ஆப்ரேட்டருக்கும் 1000 ரூபாய் கட்டி அந்த பயிற்சியில் பெற்றால் பயிற்சியில் திறமையின்படி வெற்றி பெற்ற நபர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் அறிவிப்பதாக அறிவித்தார்கள். நீங்கள் நினைக்கலாம், என்னையா 1000 ரூபா கொடுத்துட்டு 1 லட்ச ரூபா தரான்னு சொல்கிறாரு, எத்தனை பேர் கிடைக்கும்? அப்படி இல்லை. நமது திறமைகள் நமது சங்கத்தில் உள்ளவர்களே பல பேர் அதை அலட்சியப்படுத்தீர்கள். அலட்சியம் இல்லை, அப்படி செய்யக்கூடாது. எல்லோரும் சேர்ந்து முன்னிட்டு செய்யணும்னு வச்சுக்கோங்க, எல்லா விஷயமும் சிறப்பாக நடைபெறும். நம்மளுடைய பலத்தை காண்பிக்கிறதுக்காக இந்த சங்கம் தொடங்கப்பட்டது. நமது பல கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கான இது நடக்கும் என்று நான் நினைக்கிறேன். அனைவரும் வருகின்ற 8/12/2024 அன்று தேனியில் சந்திப்போம். வளர்க சங்கம், ஓங்குக தொழிலாளர் ஒற்றுமை. நன்றி, வணக்கம்.